இந்த புரியுது ஏன் நிறைய பேர் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா டைமிங் கிங்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. செம்ம ஒரு டிரைவிங் பார்த்தீங்கன்னா அண்ணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரைவிங்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திசைன்வெளியில் இருக்கோம். எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போக போகிறோம். சீக்கு முத்த அண்ணன் ஸ்லாங்குங்க பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணன் இருக்கிற ஊர் பக்கத்தில் தாங்க இருக்கோம். திசைன்வெளியில் இருக்கோங்க. நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு ஆம்னி பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம திசைன்வெளியிலேருந்து சென்னைக்குங்க. என்ன ட்ராவல்ஸில் ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா M&Tங்க, முத்தாரம்மன் ட்ராவல்ஸுங்க. இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நான் டிக்கெட் போட்டிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வைன் பார்த்தீங்கன்னா சென்னை தாண்டி நம்ம ரீல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் அம்பத்தூர் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் பஸ்ஸு. அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புது பஸ்ஸு லான்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா பிரகாஷ் கேப்லாம் அசோக் லேலானுங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துலாம் சொல்லி BS6 செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட ரூட்டு டிஃப்ரெண்டான ஒரு ரூட்டுங்க. நம்ம நார்மல் ரூட்டு கிடையாது. நார்மல் ரூட் நம்ம நாங்குநேரி போயிட்டுலாம் கிடையாதுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ரூட். என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திசைன்வெளிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உடன்குடி போய்ட்டு உடன்குடிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் 6 படை வீரான நம்ம திருச்செந்தூர் வழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி போயிட்டு அப்படியே ஜாயின் பண்ணுவாங்க. மதுரை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 o'clock தாங்க. அது இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் நிறையா இருக்குது நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வரட்டும். பஸ் வந்து பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்ட்ரா எல்லாமே பார்க்கலாம். தைரியம் நான் கிட்ட முன்னாடியே பேசிவிட்டேன். அண்ணன் முதல்ல இன்டர்வியூ தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஒரு சூப்பரான ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ கிளம்பும் போது விபூதி வச்சுட்டு வருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி தான் அழிஞ்சிடுது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்தோடனே விபூதியை போட்டு தாங்க ஏறணும். ஏன்னா பஸ்ஸு புது பஸ்ஸாக நம்மளும் ஒரு பக்தியாக செம்மையாக எடுக்கலாங்க பஸ்ஸை. பார்த்தீங்கன்னா வாங்க ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் அவங்களோட நான் ஏசி சீட் இருக்க ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. 7:20 கிளம்புவாங்க. கேஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. பஸ்ஸோட இன்டீரியர் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வேறு லெவல். நம்ம ஏசி சில்னஸாக இருக்கட்டும், ஆம்பியன்ஸே சூப்பராக இருக்குது. நமக்கு பிடிச்ச பிரகாஷ் கேப்பலாங்க. உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. வேறு லெவலுங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா. அதுவும் நமக்கு சோஃபா டைப் சீட்டிங்கில் பேக் ரெஸ்ட்டுங்க. கம்ஃபர்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஓகேங்க, பஸ்ஸோட அமினிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க.
அவங்க பிராண்டிங் போட்டு பெட் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க, நல்லா நீட்டாக இருக்குங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பில்லோங்க, அவங்க பிராண்டிங் போட்டு நல்லா ப்ளஃபியாக இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சோஃபா டைப் சீட்டிங்கில் பேக் ரெஸ்ட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர், அப்புறம் ப்ளக் டைப் ப்ளஸ் யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் பாயிண்ட்டு. மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டுங்க, அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. கால் கிட்ட பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஹோல்டர் ப்ளஸ் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஹேமர். அப்படியே கால் கிட்ட அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட்டு. ஸ்க்ரீன்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க. நம்ம சீரோட அமெனிட்டிஸ் என்னென்னு பார்த்துடலாங்க. கால் கிட்ட ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபுட் ரெஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் பவுச்சுங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக நமக்கு வாட்டர் பாட்டில் கொடுத்துருவாங்கங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 500 ml. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹூக்குங்க. பாருங்க ஒயிட்டு எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள், பஸ்ஸும் புதுசுங்க. பார்த்தீங்கன்னா சீரோட ரெக்லைன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓ நல்லா இருக்குங்க. உங்களுக்கு செமி ஸ்லீப்பரில் போகிற அளவுக்கு உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ரெக்லைனிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஃபேர் டீட்டில் அவங்க சொல்லிடுறேங்க. நான் பார்த்தீங்கன்னா சீட்டர் புக் பண்ணாங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா 700 rupees ஆச்சுங்க. நம்ம திசைநவிலேருந்து சென்னை வரைக்குங்க. பெர்த்து வந்து இந்த ரேட்டுன்னு தெரிலங்க சரியா. ஏன்னா நான் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி சீட்டு மட்டும் தான் அவைலபிளாக இருந்துச்சு, அதனால் சீட்டர் புக் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டு சொல்கிறேங்க. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் ஷாம். எத்தனை வருஷம் டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்கண்ணா? நான் ஒரு 17 years ஆகுது. 17 years இருக்கீங்க. ஓகேண்ணா. பஸ்ஸோட போர்டிங் மேன் எங்கே தான் ஆரம்பிக்குது? போர்டிங் பாயிண்ட் டிசைன்வெல்ல தண்டர்மடம், உடங்குடி, பெருங்குடி, திருச்செந்தூர், பட்டணம், தூத்துக்குடி. டிராஃபிக்னா? டிராஃபிக் வந்து ரெட்டில்ஸ் வரைக்கும் போகுது. ரெட்டில்ஸ் வரைக்கும் வண்டி போகுது. லாம்பாக்கம், அம்பத்தூர், பாடி, கடைசியில் ரெட்டில்ஸ் வரைக்கும். ஓகேண்ணா. நான் வர பேசஞ்சர் எதுவும் சொல்ல விரும்பிக்கலாம்ண்ணா? வர பேசஞ்சர் என்ன கொஞ்சம் ஆன் டைமில் வந்து நிற்கணும். அட்வான்ஸாக ஒரு காமனத்தில் வந்து நின்றுட்டா அவன் போர்டிங் பாயிண்ட் பார்த்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். சில நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும், 10 நிமிஷம் லேட் ஆகும். ஆமாம், டிராஃபிக்னால லேட் ஆகும். அவங்க பிஃபோராக வந்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கொண்டு போவோம். ட்ராவலிங்கில் நீட்டாக வந்து நீட்டாக போகிற மாதிரி இருக்கும். உள்ளே எப்படின்னா உள்ளே எல்லாம் செருப்பு போட்டுறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லை சாப்பிட்டுட்டு ஒரு சில பேர் அப்படியே உள்ளே போட்டுருவாங்க. அது மேபி ஒரு வரதான் செய்யும். அவங்க சொல்லுவோம் மேக்ஸிமம் செருப்பு கீழே போட்டு யாருனாலும் நீட்டாக இருக்கும். நாங்கள் டர்னு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நீட்டாக அவங்களே பார்த்தாங்க, அவங்க வீடுமே பார்த்தாங்கன்னா நம்மளுக்கும் ட்ராவலிங் நல்லாயிருக்கும். ஓட்டுறதுக்கு வேறு. ஓகேண்ணா, நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள்ண்ணா. கைஸ், நம்ம செகண்ட் டிரைவர்னா சூப்பராக பஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் டிரைவர் அண்ணாங்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? என்னண்ணா? எத்தனை வருஷமாக ட்ரெயின் சர்வீஸில் இருக்கீங்க? பஸ் எப்படின்னா இருக்குது? PS6 12 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். PS6 எப்படின்னா இருக்குது வண்டி? நல்லா ஓட்டுறதுலாம் நல்லா இருக்கு. ஓகேண்ணா. ஆனால் இப்போ வந்து வீட்டுக்கு வீடு ஒரு கார் வந்துருச்சு. ஆனால் ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாரும் கார் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ லாங் ட்ரிப்புக்கு காரணம் இப்போ இந்த டிரைவராக என்னன்னு நான் சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா ஓவர்டேக்லாம் சருன்னு உள்ளே வந்துடுறாங்க காருக்காரங்க. ஆமாம், அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை சென்னையிலேருந்து வரவங்க ரொம்ப வாரத்தில் ஒரு நாள் தான் எனக்கு மாதத்துக்கு தான் வருவாங்க. கடவுள் பண்ணி அவங்க ஓட்ட பண்ணிட்டாங்க. ஆமாம், சரி பைக்னாலும் இவ்வளோ பெரிய வண்டி போகுது, பஸ்ஸு போகுது, இது நம்ம கட்டி அப்படியே ரொம்ப லெஃப்ட்டில் வந்து இண்டிகேட் போட்டு அப்படியே நம்மளை பஸ்காரனை தள்ளி விட்டு அவங்க போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை. ஏன்னா இவ்வளோ மக்கள் இருக்காங்க
உள்ள ஒரு பஸ் எவ்வளவோ ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் தான் நிறைய நடக்குது, பைக் ஆக்சிடென்ட் தான் நிறைய நடக்குது. இருந்தாலுமே அப்படிதான் வண்டி ஓட்டுறாங்க. அது ஒரு டிரைவர் நம்ம வந்து இதில் நம்ம தொழில் இருக்கும், அந்த தொழில் வந்து நமக்கு ஒரு தொழில் இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு அது அப்படி கிடையாது. வந்து அது கிடையாது. அவங்க வந்து எனக்கா ஒரு ஆள் டூர் போகிறாங்க வராங்க, அது அப்படிலாம் வேறு ஓட்டுறாங்க. இதெல்லாம் ஆக்சிடென்ட் நிறைய ஆகிடுது. அதான் அவங்க கொஞ்சம் அனுசரித்து போனால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய பஸ்ஸு போகுது, கொஞ்சம் இது பண்ணி போனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல வந்து பிரிட்ஜு வேற கட்டிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அந்த பிரிட்ஜோட அடையாளம் கேனிங்கில் வந்து ஆமாம் அவங்கெல்லாம் அப்பப்போ தான் அந்த ரூட்டில் வருவாங்க. ஆமாம், நேராக விட்டு விட்டுருக்காங்க. நிறைய இடத்துல கார் ஆக்சிடென்ட், பைபாஸில் ஆகிடும். சென்னையிலேருந்து வருது முக்கால்வாசி டிராஃபிக் வந்து கார் தான் மெயினானது. கார் தான், அவங்களால தான் நிறைய டிராஃபிக். ஓகேண்ணா, நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கிறேன். ஸோ கைஸ், ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கு வந்தாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுதுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 6:05க்கு பாரத் பென்ஸ் ஏசி ஸ்லீப்பருங்க, நம்ம திசைன்வெளியிலேருந்து. அடுத்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 7:20ங்க, நான் ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பருங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம 8:20 பஸ்ஸுங்க. ஜேர்னி வந்து நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேபின் ரைடுங்க. ஓவர் டேக்கில் நல்லா மாட்டுங்க. வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் ஆயிடணும்ப்பா. கைஸ், எட்டயபுரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் நிப்பாடி இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டீயை போடுவாங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. பார்ப்பாங்க நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபேர் டீலில் உங்களை சொல்லிடுறேங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா சீட் இருக்கவங்கள சொல்லியிருப்பேன், 700 ருபீஸு. அப்புறம் பெர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 950 ருபீஸுங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைமிங் கிங்னு சொல்லுவாங்களாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்களாம். நம்ம பார்த்தீங்கன்னா சரி வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஆன் டைம் ரீச் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அந்த கோடி எடுத்தாலும் சீக்கிரம் பார்ப்பாங்க. கைஸ், விழுப்புரம் கிட்ட பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் நம்பர் 2ங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுதுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. சரியான ஸ்பீடுங்க, நல்ல ஒரு ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போங்க.
மச்ண்ணா. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் இறங்கிட்டாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:53 இறக்கி விட்டாங்க. ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ தான் இந்த புரியுது ஏன் நிறைய பேர் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா டைமிங் கிங்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஆன் டைமுக்கு நம்மளை இறக்கி விட்டாங்க. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 7:50ங்க. எப்படின்னே தெரியலங்க, செம்ம ஒரு டிரைவிங் பார்த்தீங்கன்னா. அண்ணன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரைவிங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு நான் ஆன் டைம் போகணும், கரெக்ட் டைம் போகணுன்னா கண்டிப்பாக நம்ம எம்என்டி முத்தாரம்மன் ட்ராவல்ஸ் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க. நம்ம திசைநெல்லி டு நம்ம சென்னை ரூட்டில் நீங்கள் திருச்செந்தூர் போனாலும் சரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். எல்லா உடன்குடி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸை வந்து இந்த லைனில் இருக்க எல்லா ஊருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல்ஸ் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குங்க. நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் தாண்டி அப்படியே எஸ்டேட் போவாங்க. எஸ்டேட் தாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பாடி ஃப்ளைஓவர் ஏறி அப்படியே நம்ம ரெடில்ஸ் போயிட்டு ரெடில்ஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா காந்தி நகர் வரைக்கும் போவாங்க. ஓகேங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்வீஸ் எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் புது பஸ்ஸு செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மென் கார்டு கொடுத்துருலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, இன்ஸ்டா டிக்கெட் கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராவலாக சந்திப்போம் மக்களே. அடுத்து எந்த பஸ்ஸில் போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக்கு, ஒரே ஒரு கமெண்ட்டு, ஒரே ஒரு சப்ஸ்கிரைபுங்க. டாட்டா, பார்க்கலாம்.